கள்ளச்சாராயம் காரணமாக பல பேர் உயிரிழப்பு. கஞ்சா, டாஸ்மாக் ஊழல். என் மகனை சுடுகாட்டுக்கு அனுப்புன உங்களுக்கும் அதே கதிதான். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மாற்றம் வேண்டும், அதற்கு பிஜேபி தான் வேண்டும். நாம் இப்பொழுது விருதுநகர் பார்ப்போம். விருதுநகர்ல முதல்ல ஆண்டாள் தாயாருடைய ஸ்ரீவில்லிபுத்தூரை பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி என்பது அதிமுகவின் கோட்டை எனப்படும். இன்னும் சொன்ன போனால் திரு தாமரைக்கவனி அவர்கள் ஜெயலலிதா தோற்ற போது கூட வென்ற தொகுதி. ஆனால் 2011 இங்கே அதிமுக கூட்டணியில இருந்து சிபிஐ நின்று வென்றது. 2016, 21 2 முறையுமே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை அதிமுகவிற்காக எம் சந்திரபிரபாவும் திமுக சிபிஐயிலிருந்து மகாலிங்கமும் நிற்கிறார்கள். அதாவது இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பே இல்லை என்று சிபிஐயை காவு கொடுத்திருக்கிறது திமுக. நாம் தமிழரிலிருந்து கரிகால பாண்டியன் மற்றும் தாவேக்காவிலிருந்து கார்த்திக். ஸோ இந்த தொகுதியை அதிமுக மிக எளிமையாக வெற்றி பெறுகிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ராஜபாளையம் தொகுதி. ராஜபாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு திமுகவின் திரு தங்கபாண்டியன் அவர்கள் 2016, 21 2 முறையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறார். இந்த முறை அதிமுக சார்பாக திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய மனைவி பிரசில்லா பாண்டியன் நிற்கிறார்கள். இதுல கார்த்திக் நிற்கிறார் தாவேக்காவில். நாம் தமிழரிலிருந்து ஜெகதீஸ்வரி. தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்கபாண்டியன் பலமான வேட்பாளர். பட் அவருடைய லீடுகளை பார்த்தா சென்ற 2 முறை குறைந்து கொண்டே வருகிறது. நல்ல ஃபைட் இருக்கு. பட் அட்வான்டேஜ் திமுக தான் இந்த நிலையில் சொல்றேன். பட் பிரசில்லா பாண்டியன் ஃபைட் கொடுக்கிறார். அதிமுகவின் முழு ஒத்துழைப்பு கிடைத்தால் இந்த தொகுதியை பிரசில்லா பாண்டியன் வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அட்வான்டேஜ் திமுக. அடுத்து நாம் பார்க்க இருக்கிற தொகுதி சாத்தூர். சாத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011, 16 2 முறையுமே அதிமுக நல்ல வெற்றி பெற்ற தொகுதி. திரு ஆர்பி உதயகுமார் 2011 இங்கு முன்னாள் அமைச்சர் போட்டி வெற்ற தொகுதி. 2016 வெற்றி பெற்றார்கள். 2021 இந்த தொகுதி திமுக கைப்பற்றிய தொகுதி. ஆனால் லீடு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இந்த முறை திரு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் இங்கு ஷிஃப்ட் ஆயிருக்கார். இங்கு இவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவரை எதிர்த்து திமுகவில் கடற்கரை ராஜும், நாம் தமிழர் சார்பாக ஆனந்தராஜும், தாவேகா சார்பாக அஜித்தும் நிற்கிறாங்க. களம் நல்ல டைட்டாக இருக்கு. திமுக பாஜக மாத்திரம் வச்சு பார்த்தா பாஜக முன்னணியில் இருந்தாலும் இங்கே உள்ள முக்குலத்தூர் சமூகத்தில் சற்றே பிரபலமான ஒருவரை இவங்க சசிகலா நிறுத்தியிருக்காங்க. அவர் ஃபைட் கொடுக்கறதாக சொல்றாங்க. பட் அவருக்கு போடும் ஓட்டு அது எந்த பிரயோஜனமும் கிடையாது என்ற ஒரு நிலை திரு நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறுவார் என்பதுதான் என்னுடைய பார்வை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி விருதுநகர் தொகுதி. விருதுநகர் தொகுதி கடந்த 2 முறை திமுக வெற்றி பெற்ற தொகுதி. திரு ஏபிஆர் ஸ்ரீனிவாசன் இந்த முறை இங்க விஐபியாக திரு விஜய பிரபாகரன் அவர்கள், திரு விஜயகாந்துடைய மகன் இறக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து அதிமுகவிலிருந்து விஜி கணேசன் மற்றும் தாவேகாவிலிருந்து செல்வம் மற்றும் நாம் தமிழரிலிருந்து லக்ஷ்மணன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 முறை, அதுவும் போன முறையே நல்ல லீட்ல ஏஆர்ஆர் ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சிருக்கார். 2011 கூட்டணியில தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதி. ஸோ இந்த தொகுதியை திரு விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதுதான் இருக்கிற நிலை. அடுத்து நாம் பார்க்க இருக்கிற தொகுதி அருப்புக்கோட்டை தொகுதி. அருப்புக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது 2011 அதிமுக வெற்றி பெற்றிருக்கலாம், முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். பட் கடந்த 2 முறையாக மீசை வைத்த திரு KKSSR சாத்தூர் KKSSR ராமச்சந்திரன் தொடர்ச்சியாக வெற்றி பெறும் தொகுதி. அவர் லீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கார். அதிமுக சார்பாக சேதுபதியும், தவிக சார்பாக மணிமாறனும், நாம் தமிழர் சார்பாக கார்த்திக் குமார். KKSSR இந்த முறையும் வெற்றி பெறுவார் என்பதே. அடுத்த தொகுதி திருச்சுழி. இது அதைவிடவும் ஸ்ட்ராங்கான கோட்டை திமுகவிற்கு. அமைச்சர் தங்கம் தென்னரசு உடைய தொகுதி. அவரை எதிர்த்து அதிமுகவிலிருந்து ராஜவர்மன், நாம் தமிழரிலிருந்து கார்த்திக் ராஜா மற்றும் தாவேக்காவிலிருந்து சமயன். ஸோ கடந்த 2 முறையே கூட அவர் தொடர்ச்சியாக அவருடைய வாங்கும் ஓட்டுக்கள் இன்க்ரீஸே ஆயிட்டு இருக்கு. அவருக்கு தொகுதியில் உள்ள செல்வாக்கு கண்டிப்பாக அவரை கரையேற்றும். ஸோ விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சுழி, அருப்புக்கோட்டை 2மே ஸ்ட்ராங்காக இருக்கு. மற்ற தொகுதிகள் பெரும்பாலும் அதிமுக சார்பாக இருக்கிறது.
நாம் அடுத்து பார்க்க இருப்பது கரையோர கடற்கரை மாவட்டம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 6 தொகுதிகள் உள்ளது. இதில் கன்னியாகுமரி தொகுதி என்பது திரு அதிமுகவை 2011 வெற்றி பெற்ற தொகுதி. திமுக 2016 வெற்றி பெற்றது. மீண்டும் அதிமுக 2023 வெற்றி பெற்றது. திரு தளவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் அதிமுக சார்பாக போன முறை நின்று வெற்றி பெற்றவர். அவரே மீண்டும் இந்த முறை நிற்கிறார். அவரை எதிர்த்து திமுக சார்பாக மகேஷ் நிற்கிறார். அவர் பேரில் ஒன்றும் நல்ல பெயரெல்லாம் இல்லை. இங்கே கிறிஸ்தவர்களும் சமமாக இருப்பார்கள். தவேகா சார்பாக மாதவனும், இதிலிருந்து நாம் தமிழர் சார்பாக மரியா ஜெனிஃபரும் நிற்கிறார்கள். இந்த தொகுதியை தளவாய் சுந்தரம் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி குளச்சல் தொகுதி. குளச்சல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த போன முறை ஜேஜி பிரின்ஸ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் மாற்றப்பட்டு அவருடைய இடத்துக்கு தாரகை கத்பட் அவர்கள் நிற்கப்பட்டிருக்காங்க. தாரகை கத்பட்டுங்கிறவங்க அதாவது விளவங்கோடு தொகுதியை தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று வரும் மேடம் விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் சேர்ந்த உடனே ரிசைன் பண்ண உடனே நடந்த இடைத்தேர்தலில் இதில் அவங்க நின்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் இங்கே மாற்றி இருக்காங்க. சற்றே முன்னாள் எம்எல்ஏ உட்பட பலருக்கு இது கொஞ்சம் அங்கே மாற்றம்தான். இது பாஜக சார்பாக சிவகுமார் நிற்கிறார். என்டிகே சார்பாக அன்சி சோபா ராணியும், தவிக சார்பாக பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸும் இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் கடந்த 3 முறையாக வெற்றி பெறும் ஜேஜி பிரின்ஸ் நிற்கல. உள்ள சின்ன புகைச்சல் உண்டு. ஆனால் இதை தாண்டி இந்த தொகுதியுடைய டெமோகிராஃபி கிறிஸ்தவர்களுடைய மெஜாரிட்டி அதிகம் என்பதால் மேலோட்டமாக பார்க்கும்போது இது காங்கிரஸுக்கு செல்லும் தொகுதி தான். கடந்த 3 முறையாக வெற்றி பெற்ற தொகுதி தான். அதாவது 2011 2G மற்றும் கட்ட பஞ்சாயத்து என்ற மிகப்பெரிய அலை இருந்த பொழுது கூட வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த மாவட்டத்தில் ரோடு ஷோ பண்ணி ஜபமாலையை போட்டுக்கிட்டு சுற்றி கையில் மேரியுடைய சிலையை வச்சு காட்டி இதையெல்லாம் பண்ணிட்டு சிறுபான்மையினர் நமக்காகத்தான் நம் பின்னால் என்றெல்லாம் பேசியதில் பெர்னாண்டோ கிறிஸ்டியன்ஸுடைய ஓட்டு பிரிந்தால் இதில் ஃபைட் வரும். அடுத்தது நாம் பார்க்க இருக்கிற தொகுதி பத்மநாபபுரம் தொகுதி. பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷமான தொகுதி. 1989 முதல் முறை இந்து முன்னணி தனியாக நின்று வெற்றி பெற்ற தொகுதி. 1996 ஜெயலலிதா தோற்றபோது தனியாக நின்ற பொழுதே பிஜேபி வெற்றி பெற்ற தொகுதி. அதாவது எந்த கூட்டணியும் இல்லாமல் தாமரை தனியாக மலர்ந்தது இந்த பத்மநாபபுரம் தொகுதி. ஆனால் அதன் பிறகு 2009 ரீஆர்கனைசேஷன்ல தற்போது இதுக்கு கிறிஸ்டியன் மெஜாரிட்டியாக மாறிடுச்சு. இனிமே இங்கு வெற்றி பெறுவது கடினம். சென்ற முறை மனோ தங்கராஜ் கடந்த 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி. அதற்கு முன்னாடி 2011 திமுக தான் வெற்றி பெற்றது. இப்பொழுது திமுக சார்பாக உங்களுக்கு சிபிஎம் கொடுத்துட்டாங்க. செல்லசாமி நிற்கிறார். பிஜேபியிலிருந்து ரமேஷ், என்டிகேலேருந்து சீலன் மற்றும் தாவேக்காலேருந்து கிருஷ்ணகுமார். இங்கும் வாய்ப்பு கண்டிப்பாக சிபிஎம்முக்கு தான் இருக்குது. ஆனால் விஜய் பிரிக்கிற ஓட்டுகளால் மாறுபடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் இதை இப்பொழுது சிபிஎம்முக்கு தான் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி கிள்ளியூர். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலை. கடந்த 3 முறையாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதி. இங்கே எம்எல்ஏவாக இருப்பவர் ராஜேஷ்குமார். இவர்தான் தற்போது காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர். இவர் திமுக கூட்டணிக்கு எதிராக பல குரல்களை கொடுத்தவர். அதனால திமுகவுடைய சப்போர்ட் இவருக்கு எதிராகத்தான் இருக்கும். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கன்னியாகுமரி கிள்ளியூர் தொகுதி. கிள்ளியூர் தொகுதியில் தற்போதைய வேட்பாளராக நிற்பவர் கடந்த 2 முறையாக தொடர்ந்து வெற்றி பெறும் ராஜேஷ்குமார். இவர் மிக தெளிவாக, அதாவது மத்தியிலிருந்து சோடங்கரோ அல்லது மாணிக்கம் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுகவை விமர்சித்து வந்தவர். திமுகவிலிருந்து இவருக்கு பெரிய ஆதரவு கிடைக்கவில்லை. ஆனால் இவரை எதிர்த்து பாஜக கூட்டணியில் தமாக சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நிவின் சைமன் நிற்கிறார். என்டிகேலேருந்து ஹிம்லர், டிவிகேலேருந்து ஷபீர்.
இந்த தொகுதியுடைய டெமோகிராஃபியில் பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள். இந்த தொகுதியில் காங்கிரஸ் தொடர்ந்து 2011, 16, 21, 3லையுமே ஓட்டுகள் அதிகம் வாங்கிட்டே போகிறதுனால தெளிவாக இந்த தொகுதி அட்வான்டேஜ் காங்கிரஸ்னு காங்கிரஸ் கொடுத்துடலாம். ஒரே ஒரு சின்ன நாட்டு திருப்பி விஜய் ஓட்டுகள் ஒரு 15லிருந்து 20% மொத்தமாக பிரித்தால் ஒரு இழுபறி நிலைக்கு கொண்டு போகலாம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது நாகர்கோயில் தொகுதி. நாகர்கோயில் தொகுதியில் சென்ற முறை வென்றவர் திரு MR காந்தி. பாஜக கட்சியினரை பொறுத்தவரை அவரை நடமாடும் காமராஜ் என்பார்கள். எளிமையின் சின்னமாக இன்னைக்கும் 4 முழ வேஷ்டியோடு காலில் செருப்பு இல்லாமல் நகர் ஃபுல்லாக யார் கூப்பிட்டாலும் வந்து உதவி செய்யக்கூடியவர். அவரை எதிர்த்து முன்னாள் MLA திரு S. ஆஸ்டினை திமுக நிறுத்தியுள்ளது. நாம் தமிழர் சார்பாக முத்துக்குமார், தவைக்க சார்பாக பிரவீன் கிங். இந்த முறையும் போன முறை முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனை நிறுத்தினப்பயே வெற்றி பெற்ற திரு MR காந்தி இந்த முறையும் இதை பாஜகவிற்காக வெல்வார் என்பதே கள நிலைமை. கடைசியாக நாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்க இருக்கும் தொகுதி விளவங்கோடு. இந்த முறை பாஜக சார்பாக போட்டியில் இறங்குபவர் மேடம் திருமதி விஜயதாரணி அவர்கள். இவங்க 2011, 16, 21 3 தரையும் வெற்றி பெற்றவங்க. 21ல் வெற்றி பெற்ற பிறகு 2023ல் இவர்கள் பெண்களுக்கு உரிய மரியாதை தரப்படுவது இல்லை, தன்னை சரியாக மதிக்கவில்லை என பல்வேறு காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல பெண்கள் வெளியேறியபடி இவரும் வெளியேறி பிறகு பிஜேபியில் இணைஞ்சிட்டார். பிஜேபியில் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய பேத்தி. இவருடைய கணவர் ஒரு கிறிஸ்தவர். இவரை எதிர்த்து காங்கிரஸ் நிற்க வேணான்னு சொல்லி தனக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டை சிபிஎம்மோட இதில் நீங்கள் நில்லுங்க, நாங்கள் பத்மநாபபுரம் மாற்றிக்கிறோன்னு தினமணியில் மாற்றிக்கொள்ளப்பட்டதாக வந்தது. பட் அதன் பிறகு மேலே ஏதோ அட்வைஸ் வர இந்த சீட்டில் காங்கிரஸ் நின்னாலும் தமிழ்நாட்டில் ஆளே கிடைக்காம கேரளா CSI சர்ச்சில் நிர்வாகியாக இருக்கும் பிரவீன் என்பதை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. உள்ளூர் காங்கிரஸ்லேயே இவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் சார்பாக மரியா ஸ்டெல்லா மற்றும் TVK சார்பாக மைக்கேல் குமார். இந்த முறையும் இந்த தொகுதியை விளவங்கோடு தொகுதியை மேடம் விஜயதாரணி எடுப்பதற்கே அதிக வாய்ப்பு. இந்த முறை 3 தொகுதிகள் பாஜகவிற்கும் 3 தொகுதிகள் காங்கிரஸுக்கும் செல்லலாம். காங்கிரஸுக்கு கொடுக்கும் 3 சீட்டில் 2 சீட்டுகள் வரை விஜய் அதிகமாக பிரித்தால் அதை எடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம முதல்ல திருநெல்வேலி தொகுதியை பார்க்குறோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011ல் அதிமுகவும் 2021ல் அதிமுக கூட்டணி சார்பாக பாஜகவின் தற்போதைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்ற தொகுதி. 2021ல் திமுக வென்றது. பட் அதை விட அதிக லீட்ல தான் திரு நயினார் வெற்றி பெற்றார். தற்போது நயினார் பக்கத்தில் இருக்கிற சாத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார். திமுக சார்பாக திரு சுப்பிரமணியம் நிற்கிறார். அதிமுக சார்பாக தச்சை நிற்கிறார். இதில் NTKயிலிருந்து சத்யாவும் தாவேக்காவிலிருந்து RS முருகனும் நிற்கிறார்கள். இந்த தொகுதி அதிமுகவிற்கு சாதகமாக வெற்றி பெறும் தொகுதியாகவே அமைந்துள்ளது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறும் தொகுதி. 2011, 16, 21 இந்த முறை அதிமுகவில் அதே வேட்பாளர் நிற்கிறார், இசக்கி சுப்பையா. அதிமுக சார்பாக இசக்கி சுப்பையா, காங்கிரஸ் சார்பாக VP துரை. அதாவது தான் ஜெயிக்க முடியாதுங்கிற சீட்டை எல்லாம் காங்கிரஸுக்கு கொடுத்து காங்கிரஸை அழிச்சிருக்காங்க. NTK சார்பாக சிவசங்கரன், தவேகா சார்பாக ராஜகோபால். இந்த தொகுதியை தொடர்ச்சியாக 4வது முறையாக அம்பாசமுத்திரத்தை அதிமுக கைப்பற்றுகிறது. பாளையங்கோட்டை போன முறை நம்ம பார்த்ததுக்கு உல்டா. இது தொடர்ச்சியாக திமுக ஜெயிக்கிற சீட்டு. திமுக சார்பாக சென்ற முறை வெற்றி பெற்றவர் அப்துல் வஹாப். இவர் போன இடத்துலலாம் இப்போ பல இடத்துல இங்கே அவரை எதிர்த்து குரல் வந்தது. அதிமுக சார்பாகவும் ஒரு முஸ்லிம் வேட்பாளர் சையத் சுல்தான் நிற்கப்பட்டிருக்கிறார். NTK சார்பாக சங்கர சுப்பிரமணியனும் தவிக சார்பாக மரியஜான் நிற்கிறது. பட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி டாமினேஷன் அதிகம். எனவே அப்துல் வஹாப் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த சீட்டை கைவசம் வைப்பார் என்பதுதான் நிலைமை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது நாங்குநேரி தொகுதி. நாங்குநேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011ல் அதிமுக ஜெயிச்சாலும் 2016, 21 2 கால இதுலேயும் இங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற தொகுதி. 2016ல்
வசந்தன்கோ திரு வசந்த் அவர்கள் வெற்றி பெற்று 2019 எம்பி ஆகி ரிசைன் பண்ணார். அதன் பிறகு தன் பணத்தின் மூலமாக இப்ப இவங்க ஓப்பனா சொன்னதுனால இது சொல்லலாம். ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் தமிழக தலைவருக்கு 5 கோடி கொடுத்தா சீட்டு கிடைக்குங்கிற மாதிரி, அப்படி ரூபி மனோகரன் அவர்கள் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி நின்று வெற்றி பெற்று தொடர்ச்சியாக மீண்டும் 21 வெற்றி பெற்றிருக்கிறார். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர். ஸோ 3வது முறையாக அவர் இங்கே நிற்கிறார். அவரை எதிர்த்து அமமுக சார்பாக இசக்கி முத்து, தவேக சார்பாக ரெட்டிப்பட்டி, என்டிகே சார்பாக செல்வம். சரி, இந்த முறையும் இங்கே ரூபி மனோகரன் வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு. பட் ஆனாலும் ஃபைட் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி. தமிழகத்தின் மிகப்பெரிய உயரமான சர்வாதிகாரி நிற்கும் தொகுதி. அராஜகம் என்றால் உச்சகட்டமாக செய்பவர். கிட்டத்தட்ட ராதாபுரத்தில் மாத்திரம் பல்வேறு குவாரிகள் அவ்வளவு இது நோண்டி எடுத்திருக்கு. 27 குவாரிகள். ஒரு குவாரியில் ஒருவர் இறந்த பிறகு 3 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்த பிறகு பூட்டிய குவாரியை திறக்கணும்னு கலெக்டரை மிரட்டின திரு அப்பாவு. இந்த தொகுதியில் 2011 தேமுதிக அதிமுக கூட்டணியிலையும் 2016 இன்பதுரை தற்போதைய அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் வெறும் 49 ஓட்டுல ஜெயிச்சார். சென்ற முறை அப்பாவு குறைந்த வாக்குகளில் வெற்றி பெற்றார். இந்த முறை அப்பாவுவை எதிர்த்து பாஜக நிற்கிறது. பாஜக சார்பாக எஸ்பி பாலகிருஷ்ணன், என்டிகே சார்பாக கிரிஜா மற்றும் தவேக சார்பாக சதீஷ் நிற்கிறாங்க. இந்த தொகுதியில பனங்காட்டுப்படையை சேர்ந்த ஹரிநாடாருடைய குரூப்பை சேர்ந்தவங்க, அவங்க ஓட்டை பிரிக்கும் நேரத்தில் பாஜகவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் மிக குறைந்த வாக்குகளில் அப்பாவு வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலில் பார்க்க இருக்கும் தொகுதி விளாத்திகுளம். விளாத்திகுளம் என்பது 2011, 16 2 முறையும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. சென்ற முறை திமுக திரு மணிகண்டேயன் கைப்பற்றினார். இந்த முறையும் அவரே நிற்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பாக சத்யா, நாம் தமிழர் சார்பாக பாலாஜி, தவேக சார்பாக காசிராம். இது ஒரு கடும் இழுபறி தான் இருக்கு. போன முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திரு மார்கண்டேயன் வெற்றி பெற்றாலும் அவர் தொகுதிக்கு பெருசா செய்யலைங்கிறது தெரியும். இதே விளாத்திகுளத்துல உங்களுக்கு கடந்த மாதம் ஒரு மாணவி 10th 500க்கு 495 வாங்கின மாணவி வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கழனிக்கு டாய்லெட் போனப்ப ஒரு கொடூரமானவனால் கொல்லப்பட்டால்னு பார்க்குறோம். இந்த அதிருப்திகள் இவரை கரை சேர்த்துமா அதிமுகவன் பார்க்கணும். ஆனாலும் அட்வான்டேஜ் விளாத்திகுளம் திமுகவுக்கு தான். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது தூத்துக்குடி தொகுதி. தூத்துக்குடி தொகுதின்னு சொன்னாலே திரு தூத்துக்குடி பெரியசாமி அவர்களுடைய தொகுதியாக இருந்தது. 2011 எதிர்ப்பால இருந்த பொழுது அதிமுகவின் செல்லபாண்டியன் வெற்றி பெற்றார். பட் 2016, 21 2 முறையும் தொடர்ச்சியாக திருமதி கீதா ஜீவன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். திருமதி கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சராகவும் இருக்கிறார். இவர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து ஸ்டெர்லைட்டுக்கு நிறைய சம்பாதிச்சவரும் கூட. முட்டையில் கருப்பு அழுகின முட்டையை கொடுத்ததுக்கு கருப்பாக இருக்கிறதுக்கு என்ன கலருக்கு காரணமெல்லாம் சொன்ன மாபெரும் அறிவாளி. இவரை எதிர்த்து அதிமுக சார்பாக தர்மராஜனும், என்டிகே சார்பாக அபிஷேக் ஜேக்கப்பும், தவேக சார்பாக ஸ்ரீநாத்தும் நிற்கிறாங்க. பட் இங்கே பெரியசாமி மற்றும் கீதா ஜீவனுடைய சுய செல்வாக்கினால் அவரை தொடர்ச்சி வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கிற தொகுதி திருச்செந்தூர் தொகுதி. இது கடந்த 3 முறையாக அங்கே வெற்றி பெறுபவர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் எனப்படும் அமைச்சர். இவர் இந்த முறை நிக்கல, என் மகனுக்கு கொடுங்க என்று கேட்ட பொழுது அவருக்கு கொடுக்காமல் இந்த முறை மீண்டும் அவரையே நிற்க வைத்திருக்கிறார்கள். இவர் போற இடத்துலெல்லாம் பல இடங்களில் மக்கள் உள்ள நுழையாதன் விரட்டியதாக வந்திருக்கு. பாஜக இந்த தொகுதியில் நிற்கிறது. நாம் தமிழர் சார்பாக ஒப்ளியா, தவேக சார்பாக முருகன். சரி, லீடை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக அதிகம் பண்ணிக்கிட்டே வருதுனால போன முறைக்கு இந்த முறை லீடு குறைஞ்சாலும் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கரை சேர்வார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே வேட்பாளராக இருப்பது காங்கிரஸ் கட்சியுடைய ட்ரேட்மார்க்கான 5 கோடிக்கு சீட்டை வைக்கும் முறையில் சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஊர்வசி செல்வராஜ். இவர் ரொம்பவும் இன்னொரு பிரபலம் என்று சொன்னால் 20 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழக அரசை ஏமாற்றி கொண்டு
குயின்ஸ்லாந்து சொகுசு பேர் இது விடுதி நடத்துபவர் இது கோயிலுக்கு சொந்தமாக 11 கோடியும் அரசுக்கு 9 கோடியும் வாடகை பாக்கி ஹைகோர்ட் சொன்ன பிறகும் வசூல் செய்யவில்லை. ஸோ காங்கிரஸ் கட்சி சார்பாக ஊர்வசி செல்வராஜ் இங்கே அவரை எதிர்த்து அதிமுக நிற்கிறது. நாம் தமிழர் சார்பாக சண்முக சுந்தரம், தவேகா சார்பாக சரவணன். இந்த தொகுதி ஒரு மேலோட்டமாக பார்த்தால் 2011 மற்றும் 2016 வெற்றி பெற்ற எஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு இந்த முறை கொடுத்திருக்கிறார்கள். அவர் நல்ல போட்டி கொடுக்கிறார். களம் இந்த முறை அதிமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு உள்ள நிலையில் தற்போது இழுபறி என்று வைக்கிறோம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஒட்டப்பிடாரம் ரிசர்வ் தொகுதி. ஒட்டப்பிடாரம் ரிசர்வ் தொகுதி 2011லையும் 16லையும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை 2016 வெற்றி பெற்ற திரு சுந்தர்ராஜ் அமமுகவிலிருந்து போட்டி போடுகிறார். தொகுதியில் நல்ல செல்வாக்குள்ளவர். சென்ற முறை அங்கு வெற்றி பெற்றவர் திரு சண்முகையா. அவருக்கு பதிலாக திமுக சார்பாக ராமஜெயம் நிற்கிறார். தவேகா சார்பாக அனுசுயா மற்றும் நாம் தமிழர் சார்பாக மதன் ராஜா. இந்த தொகுதியும் கூட இழுபறி நிலையில் இருக்கிறது. பட் அட்வான்டேஜ் திமுக என்று கொடுக்கிறோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற தொகுதி கோயில்பட்டி. கோயில்பட்டின்னு சொன்னாலே அது கடம்பூர் ராஜு என்று வரும். கடந்த 3 முறையாக அதிமுகவின் கடம்பூர் ராஜு வென்ற தொகுதி. அவரை எதிர்த்து திமுகவில் கருணாநிதி நிற்கிறார். நாம் தமிழர் சார்பாக பாண்டி மற்றும் தவேகா சார்பாக பாலசுப்ரமணியம். கடம்பூர் ராஜு கொஞ்சம் லீடு 2016 குறைந்தாலும் அதிக லீடு இல்லை, கொஞ்சம் உழைப்பு தேவை. ஆனாலும் மீண்டும் அவரே வெற்றி பெறுவார் என்று காணலாம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கேரளா பார்டரில் இருக்கிற தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகள் இருக்கின்றது. 4 தொகுதிகளில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம். ஸோ இதனுடைய இதில் பார்த்தா கம்பம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்பம் ராமகிருஷ்ணன் தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர். அதிமுக 2016 வெற்றி பெற்றாலும் திரு கம்பம் ராமகிருஷ்ணன் 2011 எதிர்ப்பலையிலும் வெற்றி பெற்றவர். அவரை எதிர்த்து இந்த முறை ஜக்கையன் அவர்கள் நிற்கிறார்கள். 2016 அதிமுகவில் வெற்றி பெற்றவர். இந்த முறை என்டிகேலேருந்து அன்புச்செல்வி மற்றும் தாவேகாவிலிருந்து ஜெகநாத் நிற்கிறார். பட் லீடை பார்க்குறப்ப திரு கம்பம் ராமகிருஷ்ணன் இந்த தொகுதியை வெல்வார். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற தொகுதி போடிநாயக்கனூர். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 3 முறை தொடர்ச்சியாக அதிமுகவில் வெற்றி பெற்றவர். இதில் 2011, 2016 2 முறை வெற்றி பெற்ற போதும் அவருக்கு இடைக்கால முதலமைச்சர் பதவிகள் எல்லாம் வாய்ப்புகள் வந்தது. ஆனால் தற்போது அவர் களம் மாறி வாஷிங் மிஷினாக மாறி அவர் திமுகவில் சேர்ந்து நிற்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பாக VT கிருஷ்ணசாமி, NTK சார்பாக கலையரசு, தவேகா சார்பாக பிரகாஷ். அவருடைய சுய பலமும் அதிமுகவில் சேர்றன்னு இவர் வேண்டான்னு தடுத்து திமுகவில் சேர்ந்த MP தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்ற அனைவரின் பலமும் சேர்ந்து இவரை கரை சேர்க்கும் என்பதுதான் நிலைமை. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது பெரியகுளம் ரிசர்வ் தொகுதி. பெரியகுளம் ரிசர்வ் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 CPM சார்பாக லேசர் வெற்றி பெற்றுள்ளார். 2016 அதிமுகவின் கதிர்காமு. இந்த முறை அவரே நிற்கிறார். 2021 திமுக நின்றது. இந்த முறை திமுகவிற்கு பலம் இல்லை என்று புரிந்து கொண்டு இந்த தொகுதியை விசிகாக்கு கொடுக்க அவர்கள் சக்திவேலை நிற்க வைத்துள்ளார். தவேகா சார்பாக சபரிநாதனும் நாம் தமிழர் சார்பாக விமலாவும் நிற்கிறார்கள். இந்த முறை இது அமமுகவின் கதிர்காமு ஜெயிக்கிறார். இந்த அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஆண்டிப்பட்டி தொகுதி. ஆண்டிப்பட்டி தொகுதி தொடர்ச்சியாக அதிமுக வென்று வரும் தொகுதி. சென்ற முறை இது மிக குறைந்த லீடில் திமுக வெற்றி பெற்றது திரு மகராஜன். இந்த முறை ADMK சார்பாக லோகிராஜன் நிற்கிறார். திமுக சார்பாக தற்போதைய MLA மகராஜன், தவேகா சார்பாக பாண்டியும், நாம் தமிழர் சார்பாக அருணாதேவியும் நிற்கிறார். சென்ற முறை லீடுகளை வைத்து வைத்தால் ஆண்டிப்பட்டி இழுபறியாக இருக்கிறது என்று கூறலாம். சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. தினம் கொல்லுன்னு அமைதி பூங்காவா இருந்த எங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க. குற்றம் புரிவோரின் கூடாரமான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை படுகொலியில் தள்ளிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.